நம்ம சூர்யா இப்போ கேவி ஆனந்த் டைரக்ஷனில் காப்பான் படத்துடைய ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங்கில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இந்த மார்ச் எண்டுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யா அடுத்ததாக சுதா கங்கோரா டைரக்ஷனில் ஒரு படத்தில் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஏப்ரல் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம சூர்யாவுடைய அடுத்த படம் பற்றி ஒரு பிரேக்கிங்கான அப்டேட் வந்து தற்போது கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த சமயத்தில் நம்ம சூர்யா வந்து சூர்யா 38 படத்துக்கு அப்புறமா தற்போது ரீசெண்டாக நம்ம தல அஜித்தை வச்சு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக்பஸ்டர் படத்தை கொடுத்து சிறுத்தை சிவா டைரக்ஷனில் தான் நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்டூடியோ கிரீன் ஞானவேல் ராஜா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸும் கிடச்சிருக்கு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து சூர்யா 38 படத்துக்கு அப்புறமா ஜூன் 2019 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சிறுத்தை சிவா டைரக்ஷனில் ஃபஸ்ட் டைமாக நம்ம சூர்யா வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற போது இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாகுது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கான சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சூர்யா வந்து என்ஜிகே படத்தில் ஒரு பொலிட்டீஷியனாக, காப்பான் படத்தில் வந்து ஒரு கமாண்டோவா, அதுக்கப்புறமா சூர்யா 38 படத்தில் ஒரு பைலட்டாக வந்து நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து இந்த படத்தில் நம்ம சூர்யாவுடைய கேரக்டர் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் கிட்ட இப்போ ரொம்பவே அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ நம்ம சூர்யா வந்து ஃபஸ்ட் டைமாக சிறுத்தை சிவா டைரக்ஷனில் வந்து நடிக்க போகிறாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சூர்யாவுடைய கெட்டப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யாவுடைய என்ஜிகே, காப்பான், அதுக்கப்புறமா சூர்யா 38 அப்படின்னு சொல்லி இந்த 3 படத்தில் எந்த படத்துக்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.